பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாய் இருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்கம் பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமிலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடே சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியாய் இருக்கிறார்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசிரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குக்கு போய் அதை பிடித்து அதை குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் வான பலியை வாத்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களையும் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடி எல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேல் இருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி
அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசிரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இஸ்ரவேல், யூதா, சீரியா, அசிரியா என்ற 4 நாடுகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. யூதாவின் அரசர்கள்ல ஆகாஸ் வரை இருந்தவர்களில் மிகவும் மோசமான ராஜா யாருன்னா இந்த ஆகாஸ் தான். இவன் தன் மகனை என்ன பண்ணானா, தீயில் எரித்து பலியிட்டான், தீக்கிரையாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகும் 28:3 வாசித்து பாருங்க. அதே போல நரபலியிடும் கொடுமை இக்காலத்திலும் நடப்பதை நம்ம என்ன பண்றோம், அவ்வப்போது செய்திகள்ல பார்க்கிறோம். அதே போல இந்த தெய்வ பக்தி இல்லாததுனால இந்த கொடுமையை அந்த நாட்களிலும் அந்த ஆகாஸ் ராஜா செய்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 16:5 பார்த்தீங்கன்னா ரேத்சீனும் பெக்காவும் தனித்தனியே யூதாவின் மீது போர் செஞ்சாங்க. இப்படி அவங்க போர் தொடுக்கும் போது அவங்க அவங்க ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. அதுக்கு பின்னால ஒரு ஆண்டு கழித்து இருவரும் சேர்ந்து அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் ஆலய பலிபீடத்தையும் அதன் ஆராதனை முறைகளையும் இந்த ஆகாஸ் ராஜா என்ன பண்ணானா மாற்றி அமைத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவர் விருப்பப்படி நம்ம அவரை எப்படி பண்ணணும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஆகாஸ் ராஜா அவன் விருப்பத்தின்படி ஆராதனையை மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆலயத்தின் ஆசாரியான உரியா அவன் கர்த்தரை விட இந்த ராஜாவை தான் உயர்வா கருதினான். அதனால ராஜா என்ன சொன்னாலும் அதை செய்தான். அது தப்புன்னு சொல்லி அந்த ராஜாக்கு அவன் எடுத்து சொல்லல. அப்போ ராஜாவை பிரியப்படுத்தும்படியாய் அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு ஆசாரியனா இருக்கிறபடினால அவன் தவறை என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். ஆனா அப்படி அவன் காமிக்காதபடி ராஜாவை அதிகமாய் அந்த உரியா என்ன பண்றான், நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. உலக காரியத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக நாம் ஆண்டவருடைய அன்பையோ அவர் நம் மேல வைத்த அந்த இரக்கத்தையோ நாம் ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அவருக்கு உகந்தபடி அவரை நாம் பற்றி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த ராஜாக்கள்ல ஆண்டவரே இந்த ஆகாஸ் ராஜா ஆண்டவரே அவன் தன்னுடைய மகனையும் தீக்கடக்கம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை அவன் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அப்பா தகப்பனே, ஒருவேளை ஆண்டவரை உம்மை அறிந்த பிள்ளைகளோ அறியாதவர்களோ ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி நீங்க தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கத்தக்க பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உம்மை உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள அப்பா பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கூட கர்த்தாவே
யார் யார் ஆண்டவரே டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலையை கொடுங்க ஏசப்பா. என்ன டேப்லெட் போட்டாலும் ஏசப்பா ஆண்டவரே அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளிவர முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அவங்கள நீங்க ஆண்டவரே அப்பா தூக்கி எடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். குடிக்கிற பிள்ளைகளுக்கு குடியிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. மராவின் கசப்பை அதுல ஊற்றுங்கப்பா. அப்பா கஞ்சா போதைப் பொருட்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை சகோதரிகள் அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்களே அப்பா, தங்களுடைய கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அப்பா தாய் ஆண்டவரே தகப்பனை குறித்து, அப்பா இந்த குடியிலிருந்து எப்போ விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்கிற தேவன் நீர் ஏசப்பா. அவங்க கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க டாடி. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்லா படிக்க கிருபை கொடுங்க அப்பா. தகப்பனே வாலிப பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும் அப்பா. எந்த மாயான வலைக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள்ல படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறட்டும் அப்பா. அவங்க எழுந்து நடக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.